விசித்ரா. வானமே இல்லை படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நடிச்ச யாரெல்லாம் உங்களுக்கு மிகுந்த நட்போடு இருந்தாங்க? எல்லாருமே ஜி. அங்கே எனிவிட்டியே பார்க்க முடியாது. ம். ஆனந்த் பாபுலாம் வந்து அவர்லாம் சீனியர் ஆக்டரா தான் அப்போது. அவரும் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. எப்படி பண்ணணும் இம்ப்ரூவைசேஷனு, கேமரா வந்து கேமராவா பார்க்காத நீ, அந்த சவுண்டு எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது. கிர்ருன்ன உடனே நமக்கு ஆஃப் ஆயிடுது. கரெக்ட். அப்போ வந்து அது எப்படி நீ வாங்கிக்கணும், நீ எல்லாமே மிமிக்ரி பண்ணுறவன். கேமரா மாரி மிமிக்ரி பண்ணி காட்டு நம்மள ஆனந்த் பாபு. ம். நமக்கு வந்துரும்ல. ம். அப்படியே ம். டைரக்டர் சவுண்ட்ல டைரக்டர் எப்படி பேசினாரு, எஸ் அதுலேருந்து ஆ. ரகுநாத் ரெட்டி சார் வாய்ஸ்லேருந்து ம். எங்கள் ரூமில் மேஷ் கௌதம், ம். பப்ளு ம். விழுந்து வந்து சிரிப்பாங்க நான் பண்ணுறதுக்கெல்லாம். ஆ. ஸோ அப்படி இருக்கும்போது கேமரா அந்த ஃபியர் எல்லாம் ஆனந்த் பாபு கோஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஒரு ஷெட்யூல் பண்ண சார்லி வந்துட்டார். ம். சார்லி சீனியர் தானே எனக்கு, அண்ணன் தானே. சார்லி நிறைய பாலச்சந்திர சார்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணதுனால, ம். நீ பயப்படாதடா, அவர் அப்படி தானே, குரல் தானே அப்படி இருக்கும், ம். அவர் ரசிப்பார் உன்னை, நீ எல்லாத்தையும் பண்ணு. நிறைய டிப்ஸு. டிப்ஸ் எல்லாருமே டிப்ஸ் கொடுத்தாங்க. ம். அதனால அதெல்லாம் மோட்டிவேஷன் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எல்லாருமே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸு 24 ஹவர்ஸ் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். டைரக்டர் அப்படி பார்ப்பாரு. இங்கே வாயா, அது மேலே ஏறுன்னுவார். கார் மேலே ஏறுவேன். ஊட்டி தானே ஏறுவேன். சும்மா உனக்கு தெரிஞ்ச டான்ஸை பண்ணுன்னுவார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ கேமரா அசிஸ்டன்ட் பாபு இருப்பாப்புல. பாபு வந்து என்னத்தையும் ஒன்று ஆடி காட்டுவான். அதே மாதிரி நான் அங்கே ஆடி காட்டுவேன். அதை ஷூட் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு குழந்தைய வச்சு ஒரு ட்ராமா போவோம். அந்த குழந்தை அங்கே இருக்கும். எதுக்கு குழந்தை கூட்டு வரான்னு தெரியாது. அந்த குழந்தைய அவன்கிட்ட கொடுங்கன்னுவார். தோல் மேலே வை, அங்கே போய் ஆடுவார். ஆ. எதுக்கு எடுக்கிறாரே தெரியாது. ஆ. அப்புறம் எல்லாம் எடிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அது ஒரு சாங்கினுடைய இன்செர்ட்டாக வந்துச்சு எனக்கு. இந்த இன்செர்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கு அப்புறம் தானே லாங்குவேஜ், சினிமா லாங்குவேஜ்லாம் புரியுதுல்ல, கற்றுக்குறோம்ல. ம். அப்புறம் தான் அப்போ போக நம்ம வந்து ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட நம்ம வந்திருக்கோம். என்னை பற்றி பெருமையாக எனக்குள்ளேயே பாராட்டிப்பேன். நல்ல ஒரு டேரக்டர்கிட்ட தான் இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கோம், நல்ல ஸ்கூலில். அந்த பயிற்சி எஸ்.ஏ. சந்திர சேட்ட பணியாற்றும் போது சுலபமாக இருந்ததா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டைரக்டர் சொல்லிக் கொடுத்த இது வந்து எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னா, கேமரா ஃபியர் போயிடுச்சு. சகஜமாயிட்டேன். பாலச்சந்திர சார் அறிமுகங்கிற ஒரு லேபிளே எனக்கு அங்கே ஒரு 60 மார்க்ஸ். அவர் எஸ்எஸ்சி சார் வந்து ஹெல்ப் பண்ணாரு நல்லா. அங்கேயும் திட்டு விழுந்தது. ம். அங்கே வந்து ஒரு மிமிக்ரி போர்ஷன், நான் மிமிக்ரிங்கிறதுனால ஒரு மிமிக்ரி போர்ஷன் எடுக்கும்போது ஸ்டேஜ்னா பண்ணிவிடுவோம், ஃப்ரேமில் கொண்டு வரணும்ல. பண்ணும்போது மூமெண்ட் வேறு சேம் தான். அப்போ அந்த ஃப்ரேமுக்குள்ளே வர்றதுக்கு நான் கொஞ்சம் ஜம்ப் ஆன உடனே மார்க்கு, கேமராமேன் மார்க்குக்கு வரணும். நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. என்னம்மா குருநாதர் பேரை கெடுக்கிறியம்மான்னாரு. அப்போ தான் எனக்கு டக்குன்னு பேரை கெடுக்கிறோமா, வரக்கூடாதே அப்படின்ட்டு அடிச்சிட்டேன். விஜய்க்கு அவங்க அப்பாவே குரு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இம்ப்ரவைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா பாலச்சந்தர் சார் எதிர்க்க எனக்கு ஓன் கிரியேஷன் சொல்ல முடியல. முதல் படம் தானே. ஆமாம். 2வது படத்துலேருந்து எனக்கு அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த எஸ்.ஏ. சந்திரசேகரோட இன்டிமேசி வந்துருச்சு. நாங்கள்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எல்லாருமே. அப்போ வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், பண்ணிவிடுமா அப்படியே பண்ணிவிடு அப்படின்னோடனே அப்போ தான் வந்து இம்ப்ரவைசேஷன் அதுக்கு பேருங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். சூப்பர். இப்போ பாலச்சந்தருடைய டைரக்ஷனில் தொடர்ந்து பல படங்களும் உங்களுக்கு வாய்ப்பு தந்தது. நான் ஒரு டைரக்டர் கிட்ட 7 படம் நடித்தேன். முதல் படம் என்னன்னா, ஒரு பத்திரிகையில் விமர்சனத்தில் படத்தை பற்றி தாறுமாறாக எழுதிட்டான், ம். வானமேலை பற்றி. பெருசாக விமர்சனம் எழுதலை. அது டைரக்டருக்கு கோபமாக இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிடுச்சு. ஓரிரு காட்சிகளில் வந்தாலும் செவ்வாய் என்ற அந்த கேரக்டர் நடித்த நடிகர் தாமு பேசப்படுகிறார் அப்படின்னு ஒன்று என்னை கூப்பிட்டு, டேய் உன்னை பேச வச்சிட்டேன்டா நான். அதில் அவருக்கு ஒரு பெருமை. ம். என்னை நீ கொண்டுட்டடா இன்னைக்கு ஆஃப் டே, பரவாயில்லடா, உன்னை பற்றி எழுதிட்டாங்கடா, உன் கேரக்டரை பற்றி, அது எனக்கு பெருமைடான்னாரு. அவ்வளோ விமர்சனத்துலேயும் கரெக்ட். நான் முதல் படத்திலே பாராட்டப்பட்டேன். அதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி கேட்டார். அதே மாதிரி முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, கலைஞர் வந்து அவருக்கு பாராட்டு விழா பண்ணுறாங்க நடிகர் சங்கம். பாராட்டு விழா பண்ணும்போது நிறைய பேர் நிறைய நிகழ்ச்சி பண்ணாங்க. நான் கொஞ்ச நேரம் ஏறி ஜுராசிக் பார்க் பண்ணேன். அதில் அவர் மிரண்டு போய் மறுநாள் எல்லா பேப்பர்லேயும் என் பேர் மென்ஷன் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் மிமிக்ரி பண்ணாலும் நடிகர் தாமு மனதில் இடம் பிடித்தார், அருமையான நிகழ்ச்சின்னு போட்டார் பாருங்க. அதை டைரக்டர் பாலச்சந்தர் சார் தான் காமிச்சார். அது எவ்வளோ பெரிய கலைஞன் தெரியுமாடா அவர். கலைஞர் வந்து உன்னை நோட் பண்ணியிருக்காரா சிஎம், கை கொடுத்தார். அப்போ தான் நினச்சேன், ஒரு ரசிகர் தான் ஒரு மிகப்பெரிய கலைஞனாக உருவாக முடியும். டைரக்டர் பெரிய ரசிகன் பாலச்சந்தர் சார். இப்போ முதல் படத்திலே விஜயோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. அந்த படத்தில் நடிக்கும்போது இப்போ இன்றைக்கி அவர் வந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கின்ற ஒரு நடிகர். அவர் இந்த அளவு வளர்ச்சி பெறுவார் அப்படின்னு ஏதாவது அறிகுறி இருந்ததா? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் படத்துலேயே அவருக்கு வந்து நடிப்புங்கிறது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா, அப்போ ஒரு ஓவருக்கு 6 பால் வச்சுங்களேன்,
6 பால் போட்டால் தான் ஒரு ஓவர் கிரிக்கெட்டில். 60 பால் போட்டால் தப்பு. இப்போ நான்லாம் வந்து 30 பால் போட்டேன். தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் டைரக்டர். ஆனா விஜய் ம். கரெக்ட்டா 6 பால் போட்டாப்ல. ஓ! நான் பார்க்குறேன். அவரு சின்ன வயசுல நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா குரு. நெறைய படங்கள் பார்த்துருப்பாரு. அதனால அவருக்கு அந்த அனுபவம் அப்படின்ட்டு டிராவல் பண்றோம். பேசவே மாட்டாப்ல மனுஷன். அப்பவே. பேச மாட்டாப்ல. ஆ. ரொம்ப குவைட்டு. அந்த டேக்குன்னு வரும்போது, அது உள்ளேருந்து அந்த அந்த தொழில் சார்ந்த ஒரு கலைஞன் வந்துருவான் எங்கிருந்தாவது. ஆ. மத்தபடி நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல நாங்க பேசுறது, கொள்றது, சிரிக்கிறது, கொள்றது எல்லாம் நடக்கும். ஒரு சீனுன்னு வந்துட்டா, அவங்க அப்பா கிட்ட போய் நல்லா டிஸ்கஸ் பண்ணி, "இப்படி பண்ணா நல்லா இருக்கும்ப்பான்னு" கொஞ்சம் அதிகமா பண்ணுவாப்ல. ம். அவங்க அப்பா குறைப்பாரு. ம். ஒரு சின்னதா ஒரு சண்டை கூட நடக்கும். "எதுக்கு குறைக்க சொல்றீங்க? இப்படி பண்ணா தானே நல்லா இருக்கும்ன்னு" ஒரு வாக்குவாதம். "இல்ல வேணாம். அடுத்த சீன்ல வச்சுக்கலாம் அத. ம். இத மெதுவா கிராஜுவலா ஏத்தலாம்" அப்படின்னுவாரு. ம். இந்த லாங்குவேஜ் எல்லாம் நான் கேட்பேன் ஒத்து. ம். விஜய்க்கு அது வந்து பழசு. எனக்கு புதுசு. அப்படியே விஜய் கூட நான் டிராவல் பண்றேன். நான் விஜய் கூட ஒரு 26 படம் நடிச்சிருப்பேன். ஆமா. அப்படியே வரும்போது ஒவ்வொரு படமும் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த இம்ப்ரவைசேஷன் பார்க்க முடிஞ்சது. டான்ஸ்ல வந்து மெனக்கெட்டு மனுஷன் ரிஹர்சல்ல டான்ஸ்ல வந்து மெனக்கெட்டு டைம் குடுத்து, ஒரு ஸ்டெப் கூட மிஸ் ஆகாம ஆடிடுவான் மனுஷன். அப்ப. பங்க்சுவாலிட்டி. சக நடிகர்களோட ஒரு சீனுக்கு எப்படி கோஆப்பரேட் பண்றது? சீனுக்கு மட்டும் தான் நடிப்பாப்ல. இப்போ இந்த சீன்ல வந்து இப்ப நான் ஸ்கோர் பண்றேன். இன்னொரு ஆர்டிஸ்ட் ஸ்கோர் பண்றாங்க. அப்ப என் பொசிஷன் என்ன? அந்த ஹீரோயிசத்த உள்ள வாங்கி, அந்த ஹீரோயிசம் மட்டும் தான் இருக்கும் அந்த ஃப்ரேம்ல. நான் ஜோக் அடிக்கிறேங்கிறதுனால என் கூட ஜோக் ஆயி பாடிய பிளெண்ட் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜே வரல. ம். இது எப்போ தெரியும்னா, எனக்கு டப்பிங்ல பார்ப்பேன். ஆ. அப்ப டப்பிங் அப்ப விஜயும் வந்து உட்கார்ந்துருவாரு. அவரு டப்பிங் இருக்காது. வந்து உட்கார்ந்தப்போ அப்படி பார்க்கும்போது, "இது எப்படி இந்த சீனுக்குள்ள இன்வால்வ் இப்படி அழகா பண்ணப்பா? எப்படிப்பா பண்ண?" அப்படின்னு கேட்பேன். பாப்பா, பாப்பா தான் பேசிப்போம். அப்படியா? ஆமா. வாப்பா, பாப்பா தான். வாடா, போடா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்போ பேசும்போது, இந்த பாருங்க இப்படிதான். "அதெல்லாம் வரும். உங்களுக்கும் வரும்" அப்படின்னாப்புல. அப்படியே போக, போக நாங்க என்ன பண்ணோம், அப்படியே நகர்ந்து காதலுக்கு மரியாதை வந்துட்டோம். பெரிய டைரக்டர் ஃபாசில். அவுட்டோர் கேரளா. ம். அது வந்து மலையாளத்தில அநியத்தி பிராவன் வந்த ஒரு படம். அந்த படம் நாங்கலாம் போட்டு பார்த்தோம். விஜய் வீட்ல தான் போட்டு பார்த்தோம். நான் சொல்றேன், "விஜய் இப்படி ஒரு சட்டில்டா இருக்க. இது எப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில பெரிய ஃபைட் எல்லாம் இல்லையே. சரியா வருமா?" அப்படின்னும்போது, ஒரு பெரிய டைரக்டர். ஏற்கனவே ஹிட்டான படம். நம்ம அந்த படத்த பார்த்துட்டோம். பார்த்துட்டு அந்த ஹீரோவுடைய நடிப்பு நமக்கு வந்துறக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். நீங்க எப்படின்னு தெரியல. அதனால அந்த படத்த பார்த்த டைரக்டர் நம்மள டைரக்ட் பண்றாரு. அதே ரிசல்ட் எதிர்பார்ப்பாரு. இப்ப நம்ம குடுக்கும்போது, அத விட 100 மடங்கு எக்ஸ்ட்ரா குடுக்கணும். அருமை. ஃபாசில் சாருக்கு. ம். எக்ஸ்ட்ரா நடிக்கக்கூடாது. ம். அத விட சட்டிலா நம்ம பண்ணணும்னு அர்த்தம். நான் புரிஞ்சுகிட்டது. அதே மாரி பண்ணாங்க. ஆ. எக்ஸ்ட்ரா ஆக்டிங்கே இல்ல. ம். டைரக்டர் ஓகே, 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 ஓகேன்னு தான் போனாரு. ம். ரீடேக்கே கிடையாது. அப்பா. அப்படியே நாங்க பார்த்தோம். எங்களுக்கு போட்டி அப்போ வந்து விஜய் தான் அப்போ. ம். நாங்களும் டேக் இல்ல ஒரு 2 டேக், டபுள் டேக் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில ம். அதிக பிரச்சனை பண்ணி ரீடேக் வாங்குறது. ம். வராது. ஏ. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க விஜயும் குருவாயிட்டாப்ல. ம். அந்த டைம்ல. சட்டில்டா எப்படி பண்றது? ம். அப்புறம் காதலுக்கு மரியாதை கிளைமாக்ஸ் எடுக்கிறோம். 360 ஷாட். அதுல டைரக்டர் சைலன்ட்டா பேசுவாரு. அவ்வளோ போதும். எங்ககிட்ட வருவாரு. நான் எகிறி குதிப்பேன். ஓவர் ஆக்டிங்கா இருக்கும். கம்மி பண்ணுங்க. சார்லி கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணி, கம்மி பண்ணி எல்லாரையும் தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கி கட் பண்ணி தான் அந்த காதலுக்கு மரியாதை கிளைமாக்ஸ் பம்பர் ஹிட் சினிமால. விஜய பொறுத்தவரைக்கும் அவர் ஸ்டார் ஆயிட்டு வராரு. ஸ்டார் ஆயிட்டார் அப்படின்றத எந்த படத்த நீங்க உணர்ந்தீங்க? ஏன்னா, ஏறக்குறைய 26 படம் நீங்க அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எனக்கு முதல் படத்திலேயே தெரிஞ்சு போச்சுங்க. அப்படியா? எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். பிளெஸ்ஸிங் தான். நாளைய தீர்ப்பு வந்து பாண்டியன் தியேட்டர்ல ரிலீஸ். அப்போ நானு, விஜய், ஸ்ரீநாத்து, ம். ஹீரோயின் எல்லாருமே பால்கனில இருக்கோம். செம கிரவுடு ஓப்பனிங் டே. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே நெறைய லேடீஸ் நாங்க பால்கனில இருக்கிறத பார்த்துட்டாங்க. நாங்கலாம் புதுசு. விஜயே புதுசு தானே. ஆனா, அவங்க அப்பா பார்க்க வந்துட்டாங்க எல்லாரும். ம். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். நாங்க யாரும் கீழ இறங்கல. வந்து லேடீஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு, ஒரே கை குடுத்துக்கிட்டு, அதுல ஒரு வயசானவங்க அவர் கன்னத்த புடிச்சு ஆட்டான்னு ஆட்டிட்டு, "எப்படிய்யா இப்படி நடிக்க வைக்கிற? நல்லா இருக்குய்யா படம்." அப்ப அவரு கேட்டாரு, "என் பையன தொடர்ந்து நடிக்க வைக்கலாமா?" அப்படின்னு விஜய் அப்படின்னாரு. எட்டி பார்த்தாப்புல. அங்க பாருங்கன்னா பார்த்துட்டாங்க எல்லாரும். ஒரே கத்து. அப்புறம் இறங்கி வந்துட்டாப்புல விஜய். வந்த உடனே பையன நடிக்க வைக்கலாமான்னா, "நீ நடிக்க வை மகாராஜா. ம். நீ தொட்டதெல்லாம் துலங்குதே. நடிக்க வை மகாராஜா." அப்படின்ட்டு அப்பவே பிளெஸ்ஸிங் கிடைச்சிருச்சு. அப்ப என்னால யூகிக்க முடிஞ்சது ஓரளவுக்கு. இவ்ளோ பிளெஸ்ஸிங் வருதுன்னா, இவரு விடமாட்டாரு பையன. தூக்கி கொண்டு நிறுத்துவாரு. கண்டிப்பா இந்த கேரக்டர் ஒரு மாஸ கிரியேட் பண்ணுங்கிறது முதல் படத்திலேயே. இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா? முதல் படம் சம்பளத்தில அவர் என்ன பண்ணாரு தெரியுமா விஜய்?
இப்போல்லாம் நினச்சி நான் ஆச்சரியப்படுறேன் இந்த பொலிட்டிக்கல் அரைவெல்லாம். அந்த சம்பளத்திலேயே ஒரு பையில புடவை, அரிசி, பருப்பு, சமையல் ப்ரொவிஷன்லாம் வாங்கி நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாப்புல. ஓ! முதல் சம்பளத்துல. சூப்பர். அதெல்லாம் மறக்க முடியாது. ம். அதை இப்போ ஒரு அம்மா கூட சொல்லிச்சு. அரசியல் பயணத்துல ஒரு ம். அம்மா அத சொல்லியே காட்டுச்சு. ம். நாளைய தீர்ப்பு பேர சொல்லியே. ஓ! அப்போ கொடுத்தது அப்ப ஞாபகம் கொடுத்து இருக்கு. ஞாபகம் வச்சிருக்காங்க. அப்ப அந்த அம்மா சின்ன பொண்ணா இருந்திருக்கும். முதல் படத்த பொறுத்தவரைக்கும் அந்த படம் பெரிய வெற்றியை பெறல. சுமார் வெற்றி தான். அதே மாரி விஜயனுடைய நடிப்பு என்பதும் பலத்த விமர்சனம் இருந்தது இந்த படத்துல. நெறைய இருந்தது. அதையெல்லாம் தாண்டி உங்களால எப்படி கணிக்க முடிஞ்சதுன்னு தான். கணிக்க முடிஞ்சதுன்னா ஜி, அவர் வந்து விமர்சனத்தெல்லாம் தாண்டி விஜய்க்குள்ள ஒரு விஷன் இருக்கு ஜி. விஷன் இருந்ததுன்னா என்னால யூகிக்க முடியும். ஆ. அதை எதையோ நோக்கி போறான் மனுஷன். அப்படி போயிட்டு இருக்கும்போது, விமர்சனத்தெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது, ஒரு பத்திரிக்கையில பேர் சொல்ல விரும்பல. அந்த பத்திரிக்கையில வந்து தாறுமாறா எழுதிட்டாங்க விஜய. சினிமாவுக்குள்ளே வர முடியாது. அந்த மாரி விமர்சனம்லாம் வந்தா. ஆ. ஓடி போயிடுவாங்க. ஆ. அப்போ மனுஷன் காட் ஃபுல்லி ஹர்ட். ம். நொந்து போயிற சமயத்துல நாங்கலாம் போறோம். இந்த மாரி டிஸ்டர்ப் ஆயிருக்கப்பல அம்மா சோபாம்மா சொன்னம்போது, அப்போ ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷன் அப்போ தட்டி தூக்குறோம் நண்பன. ம். இதே பத்திரிக்கை உன்ன சூப்பர் ஸ்டார்ன்னு எழுதுற அளவுக்கு நீ இறங்கு. ம். இறங்குனா தான். இதெல்லாம் பார்த்து நொந்து போகக்கூடாதுன்னு சும்மா நாங்க ஏதோ மோட்டிவேட் பண்றோம். அவர் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தாரா? அந்த டைம்ல டிப்ரஷன் பார்க்க முடிஞ்சது. ஓ! பார்க்க முடிஞ்சது. ம். ஏன்னா அதுக்கு மேல ஒரு விமர்சனம் பண்ண முடியாது ஒரு கரெக்ட். கலைஞன. அப்படி இருக்கும்போது, அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்தான் நண்பன். பார்த்துருவோம். அடிச்சு தூக்கிட்டானே. ம். உண்மை. அவர் நடிகர் தான் படம். அவர் பண்றது தான் ஆக்ஷன். இல்லையா? இது எப்போ சுமாரான படம் அதிக கலெக்ஷன் குடுக்குதோ, இப்ப ஸ்டார் ஆயிட்டார்னு. ஸ்டார் ஆயிட்டார்னு அர்த்தம். அவருடைய அரசியல் பயணத்த பொறுத்தவரைக்கும் அப்பவே அவர் திட்டமிட்டார் அப்படின்னு அவர் படத்துல நடிச்ச பல கதாநாயகன் இந்த நேர்காணல் பேட்டியில இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஆமாமா. நாங்க வந்து என்றென்றும் காதல்னு ஒரு படம். அந்த படத்துல நான் விஜய்க்கு அண்ணன். சிந்து வந்து சஞ்சயோட அக்கா வந்து சொந்த அக்கா. அவங்க வந்து எனக்கு ஒய்ஃப். முதல் படம் விஜய்க்கு அண்ணனா நடிக்கிறேன். பண்ணும்போது நடுவுல சிந்து வர லேட் ஆச்சுன்னு ஒரு கேப் இருந்தது. இப்போ மேக்கப் ரூம்ல அங்க பேசிட்டு இருக்கும்போது தோள் மேல கை போட்டு அப்படி ஜாலியா நடக்கும்போது, அப்போ சிஎம் ஆவணுமாப்பா அப்படின்னாப்புல. யாரு? சிஎம்னா சீஃப் மினிஸ்டரா? ஆமா. யாரு? அப்பா சொன்னாரு. அப்பா ஆவணுமா? நீ ஆவணுமான்னு கேட்டேன். இதுதான் ரியாக்ஷன். ம். அப்போ ஒரு லீடு கிடைச்சது எனக்கு. ம். நாளைய தீர்ப்புன்னு படத்தினுடைய டைட்டில். எனக்கு அப்போ அர்த்தம் தெரியாது. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து இப்போ ஏதோ ஒரு பேட்டியில நாளைய தீர்ப்புன்னு நான் அப்பவே குடுத்துட்டேன்னு ம். ஒரு விஷன் அதுக்குள்ள சொன்னாரு. இதெல்லாம் தாண்டி பத்ரின்னு ஒரு படம். அப்ப நான் வந்து ஜெயலலிதா அம்மாவ பார்க்கறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ம். எனக்கு அரசியல்ல ரொம்ப ஆசை. ம். ஒரு மக்களுக்கு சேவை நீங்க பண்ணணும். ஏடிஎம்கேல கூட இணைஞ்சீங்க. இணைஞ்சேன். அப்ப நான் என்ன பண்ணேன், விஜய் கிட்ட இந்த மாரி நான் இன்னைக்கு அம்மாவ பார்க்க போறேன். ஜெயலலிதா அம்மாவ பார்க்க போறேன். ம். என்ன திடீர்னு? சொல்லவே இல்ல. இல்ல ஒரு போய் பார்க்கலாமே. நமக்கு ஒரு இந்த மாரி ஒரு புகழ் இருக்கும்போது போய் மக்கள சந்திக்கலாம். பொலிட்டிக்கல் சயன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். நான் லெட்டர் குடுத்தேன் வர சொல்ட்டாங்க நீங்க. நீ போ நானும் வரேன் பின்னாடியேன்னாப்புல. நான் நெனச்சேன் இவரு ஏடிஎம்கே என் பின்னாடி வருவாருன்னு பார்த்தா, அதெல்லாம் இல்ல. ம். இந்த டிராவல்ங்கிறது அப்ப நம்மளால கணிக்க முடியலல்ல. அவர் சொன்னது அரசியலுக்கு வருவேன். அரசியலுக்கு. ஸோ அப்புறம் நாங்க போயிட்டு மறுநாள் வந்தோம். என்னெல்லாம் கேட்டாரு. இந்த மாரி பார்த்தேன். ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. எல்லாம் டிவிலலாம் வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் ஒரு நான் டிராவல் பண்ணேன் அரசியல்ல. ம். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் பார்த்தேன். ஃபுல் ஸ்வீப் அம்மா. ம். எம்பி எலெக்ஷன்ல ஃபுல் காலி அவுட்டு. ம். கலைஞர் அடிச்சு தூக்குறாரு. 40ம் நம்மதேனாரு தூக்கிட்டாரு ஒரே தூக்கு. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு அரசியலோட கலம். கம்ப்ளீட்டா கரைச்சு குடிச்சிட்டேன் அரசியல். ஆ. பஞ்சாயத்துல இருந்து ம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் என்ன, டிஆரோட ஒர்க் என்ன, ஆர்டிஓட ஒர்க் என்ன, தாசில்தாரோட ஒர்க் என்ன, ஊராட்சினா என்ன, எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது அரசியல்ல. அருமை. சூப்பரண்ட் ஆஃபீஸர்ல இருந்து, ம். அண்டர் செக்ரட்டரில இருந்து, பிரின்சிபல் செக்ரட்டரி வரைக்கும், ம். ஓஏ வரைக்கும், ம். சட்டமன்ற தொகுதியில உள்ள நுழையிறதுல இருந்து கொறடா வரைக்கும் கரைச்சு குடிச்சிட்டு லெட்டர் குடுத்துட்டு வெளில வந்துட்டேன். ம். கட்சிய விட்டு வெளில போறேன்னு லெட்டர் குடுத்த தொண்டன் யாரா இருப்பான்னா, நானா தான் இருப்பேன். டோட்டல் அரசியல்ல. அக்செப்ட் பண்ணிட்டாங்க அத. வந்துட்டேன். ஏன் எதனால? போதும் கத்துக்கிட்டோம். அந்த டைம்ல ஜெயலலிதா அம்மா தான் வரப்போறாங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்ததுனால, பாசிட்டிவா இருந்ததுனால நம்ம போனோம், பார்த்தோம். அவங்க கூப்பிட்டாங்க, போயிட்டோம். கேட்டாங்க, "என்ன திடீர்னு அரசியல், சினிமா உனக்கு போயிடுமேன்னாங்க." எனக்கு ஆசையா இருக்கு, தோணுது. அவங்க தான் சொன்னாங்க, "பொலிட்டிக்கல் சயன்ஸ்ன்னா என்னன்னு தெரியுமா உனக்குன்னு?" கேட்டாங்க. தெரியலன்ட்டேன். ஒரு இண்டிவிஜுவலோட சஃபரிங்க கண்டுபிடிச்சு, அதுலேருந்து அவன வெளியில கொண்டு வர்ற ஆர்ட் தான் பொலிட்டிக்கல் சயன்ஸ். படிச்சிருக்கியான்னு கேட்டாங்க. நீங்க சொல்லி தான் கேள்விப்படுறேன்னு. அதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் போனோம். நமக்கு வந்து அதுக்கு அன்ஃபிட் ஆயிட்டேன் நானு அரசியலுக்கு. எப்படின்னா, அந்த பேச்சு வரல. திட்டுறதெல்லாம் நமக்கு வரல. அரசியல்னாலே இன்னொருத்தர திட்டணும், விமர்சனம் பண்ணணும் அப்படிலாம் இருக்கு. நான் அது என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா அது வரல. அதனால நம்ம வந்து அரசியல் பேச்சுக்கு ஃபெயிலியர் மார்க் தான். அதனால ஓடுற குதிரையில தங்க குதிரையா தெரியணும்ல. அப்படி தெரிய முடியல என்னால அரசியல்ல. எத்தனை முறை அந்த அம்மாவை சந்திச்சிருக்கீங்க? அவங்கள நேரடியா ஒரு 10 தடவ சந்திச்சோம். ஓ! அதெல்லாம் லெட்டர் குடுத்தா கூப்பிட்டுருவாங்க. ஜாலியா பேசுவாங்க. அப்படியா? எல்லாரும் போன உடனே நின்னுட்டே இருப்பாங்க. உட்கார்றது நான் போனோனே உட்காந்துருவேன். எனக்கு தெரியல அது முதல்ல.
உட்காந்துட்டு அவங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. காஃபி குடிக்கிறான்னு கேட்பாங்க. என் லெவலுக்கு தான் பேசுவாங்க. அவங்க ஒரு சிஎம் லெவல்ல அப்படிலாம் கிடையாது. நான் செக்ரட்டேரியட்ல மீட் பண்ணியிருக்கேன், வீட்லயும் மீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த ஃபியரும் இல்ல என்கிட்ட. நான் வந்து அவங்களுடைய அம்மா ஸ்தானம் அப்படி நம்ம ஒரு கட்சியில இருக்கிறோம் அப்படின்றதுனால எனக்கு அந்த ஃபியர் கிடையாது அவங்ககிட்ட. மதிப்பு, மரியாதை அதிகமா இருந்துச்சு. எந்த விஷயத்த அவங்கள பார்த்து நீங்க வியந்திருக்கீங்க அப்போ? ஆளுமை தான். ம். லீடர்ஷிப் குவாலிட்டி தான். இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டினா வெறும் கமாண்ட் அண்ட் இது மட்டும் கிடையாதுல்ல. லவ்வும் தானே. அது கரெக்ட். சாதாரண தொண்டனை உயர்த்துறது எப்படி? உயர்ந்ததுக்கப்புறம் அகங்காரத்துக்கு போனாங்கன்னா, ஒரே தட்டு தூக்கி வெளிக்காடாசுறது எப்படி? இந்த ஆளுமைலாம் பார்க்க முடியுது என்னால. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெறைய விஷயம் கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டு வந்துட்டோம். இது என்னைக்காவது ஒரு நாள் உதவுன்ட்டு. நீங்க வந்து எந்த நடிகரோட பல படங்கள் நடிச்சீங்களோ, அவர் இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்காரு. ஏன் அவரோட இணையணும் அப்படின்னு உங்களுக்கு தோணல? ஒருவேளை அவரு கூப்பிட்டாருன்னா போவேனான்னு தெரியல. பட் அரசியலுக்குள்ள போனோம்னா ஒரு பவர் இருக்கும். ஒரு அதிகாரத்துல இருந்து நம்ம சேவை பண்ண முடியும். பட் நான் இப்ப மாணவன நோக்கி போயிட்டுருக்கேன். அதுல பொலிட்டிக்கல் லேபிள் வந்துச்சுன்னா, டிராவல் பண்ண முடியாதுங்கிறத நான் இப்போ சமீபமா இந்த ஒரு சில காலகட்டத்தில இப்ப நான் கத்துக்கிட்டேன் அத. ம். அதனால நான் 50,00,000 மாணவர்கள சந்திச்சாகணும். கலாம் குடுத்த நான் வாக்கு. 32,00,000 மாணவர்கள சந்திச்சுட்டேன். இன்னும் 18,00,000 மாணவர்கள சந்திக்கணும். சந்திச்சதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வர முடியும். அதனால பொலிட்டிக்கல் லேபிள் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கு. ஒருவேளை அது பிளஸ் ஆகும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா, டிராவல் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க அமைதியா பார்த்த விஜய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கூட்டங்கள்ல வந்து ஆர்ப்பரிக்கின்ற பேச்சு பேசுறாரு. தயாராயிட்டு தான் வந்திருக்காரு. ம். அவர் அப்பவே தன்னை ஒரு சிஎம்மா பார்த்துட்டான் மனுஷன். ம். ஏன்னா அவர் சொல்றாருல்ல, நான் நடுவுல நெறைய இன்டர்வியூலே குடுத்துருக்காரு. எனக்கு ஒரு களம் வரும்போது நான் வெளியில வந்து மக்களுக்கு சேவை பண்ணுவேன். சினிமால வந்து ஒரு அவர் நடிச்ச படத்துல ஹீரோ. எல்லா ஹீரோஸுனுடைய ரசிகர்களும் என் ரசிகர்கள் ஆவணும்னு நெனைக்கிறான் மனுஷன் ஒரு தடவ. உச்சக்கட்ட சம்பளம் ஒரு ஹீரோவுக்கு சூப்பர் லெவல்ல கொண்டு வந்து நிறுத்தும். உச்சக்கட்ட சம்பளத்துக்கு வந்து நிக்கிறாரு. மக்கள் கூட்டம் வந்துருச்சு. மக்கள் செல்வாக்கு வந்துருச்சு. மக்கள் வந்து தலைவான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சினிமால மக்கள காப்பாத்துறாரு. மக்களுக்கு பிரச்சனைன்னா இறங்குறாரு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சினிமா ஹீரோஸ ரொம்ப நம்புவாங்க. கூத்தாடின்னு சொல்லிடலாம். அந்த கூற்றை கொண்டு ஆடுபவர்களை மக்கள் ரசிக்கிறாங்க. ஏன்னா நிகழ்காலத்தில லயிக்க வைக்கிறது கலை. எந்த கலையா இருந்தாலும் நிகழ்காலத்தில லயிக்க வைக்குது. தமிழ்நாடு வரலாறு எடுத்து பார்த்தாலும், சினிமா ஹீரோக்கள் ஆளுமைக்கு உகந்ததா உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது புரட்சி தலைவர்லேருந்து, அதுக்கப்புறம் அண்ணாதுரையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கலைஞர்லேருந்து எல்லாமே வந்து சினிமா டச்சில வந்தவங்க தான். அப்படி வரும்போது தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சினிமா நடிகர்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு. அந்த லிஸ்ட்ல நான் வரணும்னா, மக்களுக்கு என்ன பிடிக்கணும். என்ன என்ன மாரி பிடிக்கணும்? வெறும் நடிகனாவே பிடிச்சிடக்கூடாது. சினிமாவ நெஜம்னு பார்க்குற, சினிமாவ நெஜமா காட்டுற ஒரு டெக்னாலஜில நம்ம இருக்கும்போது, நான் சினிமால செய்ற தொண்ட வந்து அவன் நிஜமா தான் பார்ப்பாங்க ஜனங்க. பார்த்துட்டாங்க, பார்க்குறாங்க. அதனால நேர்ல பார்க்கணும்னு விரும்புறாங்க. பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தவங்க. நேர்ல பார்க்கணும்னு வந்துட்டாங்க. என்னவா பார்க்க விரும்புறாங்க அவங்க? என்ன நடிகனாவே பார்க்க விரும்புறாங்களா? தலைவனா பார்க்க விரும்புறாங்களா? தலைவான்னு கூப்பிட்டாங்க. அப்ப தொண்டனா மாத்தணும். அடுத்தது வந்து முதலமைச்சர், முதல்வரா ஆக்கணும்னு பார்க்குறாங்கன்றத அவங்க சொல்றாங்களா? இல்ல நானே சொல்லிக்கிறேனா? எனக்குள்ள ஆசை இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சொல்றாங்க. களம் இறங்குவோம். அரசியல் களத்தில இறங்குனா, அதுக்கு ஒரு கிராமர் இருக்குல்ல. அந்த என்ன கிராமர்ன்னு மனுஷன் பல பேர்ட்ட கத்துக்கிறாப்புல. சினிமால எப்படி பல பிரச்சனைகள கையாண்டமோ ஸ்க்ரீன் பிளேல, இது ரியல் பிளே நடக்கும். இங்கேயும் வில்லன்ங்க வருவாங்க. இங்கேயும் ஸ்க்ரீன் பிளே இருக்கு. அது நிழல், இது நிஜம். சரி. நிஜத்த ஃபேஸ் பண்றதுக்கு தயார்னா, சக்சஸ் வந்துரும். சக்சஸ் ஃபார்முலா அதானே. அதுக்கு காலம் கைகூடி வரணும். எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் நெறைய மீட்டிங் அவர் பேசுறதெல்லாம் பார்க்குறேன்ல. இப்போ பார்க்கும்போது, இன்னொருத்தர் முதலமைச்சரா வரக்கூடாது. நீங்க முதலமைச்சரா வரக்கூடாது அப்படிங்கிறத விட, நான் முதலமைச்சரா வந்து உட்காரணும் அப்படிங்கிற விஷன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ம். அது பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இப்ப விஜயோட எப்படி முதல் படம் பண்ணீங்களோ, அதே மாரி தான் சூர்யாவோடவும் முதல் படம் நீங்க நடிச்சிருக்கீங்க. நேருக்கு நேர். நேருக்கு நேர். அப்பதான் சொல்றேனே, நடிப்பு வரல, டான்ஸ் வரல. சில டைம்ல வந்து விஜய், அஜித் தான் அதுல. ஆமா. அந்த படமே ஒரு விஜய் என்கரேஜ் பண்ணி, விஜய் மோட்டிவேஷன் அங்க போச்சு. அப்பப்போ டேக்ல வந்து விஜய் பாஷால எப்படியும் ஒரு 60 நாள் இருந்திருப்பார் ரஜினி சாரோட. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.